சுகர் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணேன். என் வாழ்க்கையில் 1000 வருஷம் வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். போடாத ட்ரெஸ் இல்லை, செருப்பு இல்லை, எல்லாம் இது. வாரம் 2 லட்சம் சம்பாதிப்பேன். அன்னைக்கு இல்லாத நிம்மதி இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டேன். எனக்கு எதுவும் தேவையில்லை, உணர்ந்தாச்சு. இந்த பிரபஞ்சம் என்னங்கிறது நமக்கு உணர்த்திச்சு. இப்போ மனிதர்கள் மத்தியில் நம்ம பேசினோம்னா, நாம ஏதாவது கொடுத்தா அவங்க நம்ம கூட பயணம் செய்வாங்க. ஆனா கொடுக்கலன்னா நிறுத்திடுவாங்க. ஆனா நாம எது கொடுக்காம இருக்கிறதா சிவபெருமான். எப்படிங்க? சிவனுக்கு நம்ம எது கொடுக்க முடியாது, அவரு நம்ம கொடுப்பாரு. நாம சிவன் கிட்ட அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொன்னா எது இங்க எடுபடாது. ஆனா கண்டிப்பா இங்க வரக்கூடிய அடியாறு பெருமக்களும் பக்தர்கள் அனைவரும் நாம போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ இந்த செஞ்ச புண்ணிய கருமா கணக்குகளை எடுத்து பரிசீலனை பண்ணி நம்ம எல்லாருமே இறப்பை நோக்கி தான் பயணம் செய்யறோம். யாரும் வாழ்வு நோக்கி பயணம் செய்யல. எவ்வளவுதான் சொத்து சுகங்கள் இருந்தாலும் இறப்பை நோக்கி பயணம் செய்யும் போது இந்த இறுதி கட்டத்துல நம்மளுடைய ஆத்மா போறப்ப நல்ல விதமா போய் சேரணும். அதுக்காக நாம இருக்கிற வரலையும் 4 பேருக்கு நாம உதவி செய்யலனாலும் இருக்கிறத எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இந்த கிரிவலம் வர்ற பாதையில குப்பைகள் அந்த வாட்டர் கேன் போடுறாங்க, அதை எடுத்து தனியாக நம்ம எடுத்து போட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மலையும் இந்த கிரிவல பாதையும் நம்ம சுத்தமா வைக்கணும். நம்ம ஒவ்வொரு வாட்டி வர்றப்ப நம்மளால முடிஞ்ச இந்த நல்ல சின்ன சின்ன விஷயங்களை செய்தாவே நம்ம மிகப்பெரிய ஒரு புண்ணியத்துக்கு ஆட்கொள்ளலாம். ஓம் நம சிவாய. நமச்சிவாய. சிவாய் நம்ம மெயினாக சித்திரக்குறி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.